ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தச்ச ப்ளவுஸு, அந்த சேரீயோடைய ப்ளவுஸு பைப்பிங் மட்டும் கொடுத்தா அவங்க எதுவும் டிசைன் வேணான்னாங்க. சேரீ ரொம்ப வழவழன்னு இருந்ததால் பைப்பிங் கொடுக்க முடியல, த்ரெட் பைப்பிங்கும் கொடுக்க முடியல. ஏன்னா கரண்ட் விட்டு விட்டு வந்து மழை வரவே தர முடியல. சேரீ வந்து இது நம்ம கடையில் எடுத்த சேரீ, ரூ. 550 அந்த சேரீ. சேரீ நல்லா இருக்கான்னு பாருங்கள். ப்ளூ கலர் சேரீ, பிங்க் கலரில் முந்தி வரும். நல்லா இருந்துச்சுங்க சேரீ. அவங்களும் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சேரீ நல்லா இருக்கா பாருங்கள். இந்த ப்ளவுஸ் வந்து மாடல் ப்ளவுஸ் தைச்சேன். ரொம்ப மாடல்லாம் இல்லைங்க, நம்ம புதுசாக டைலரிங் பண்ணுறவங்களுக்கு இந்த டிசைன் நல்லாயிருக்கும். கை வந்து 3/4 வச்சு பின்னாடி வந்து இந்த பார்டர் வச்சு தான் வச்சேன். பட்டுப்படவை அந்த பார்டரோட பீஸ் வச்சு சுற்றி ஸ்டோன் வச்சேங்க. ஸ்டோன் வச்சு நாட்டு வச்சு, நாட்டில் வந்து சிம்பிளாக இருக்கட்டும், ரொம்ப ஒர்க்லாம் வேணாங்க்கா அப்படின்னாங்க. புதுசாக நான் தைக்கிறேன், எனக்கு எந்த டிசைனுமே வரலை அப்படின்றவங்க இது மாதிரி டிசைன் வச்சு தைக்கலாங்க. நல்லா இருந்துச்சு பார்க்க. தச்சுட்டு பார்த்து நம்ம நேராக பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க. நான் கூட இப்போ 8 மணிக்கு தாங்க கொடுத்தாங்க. எப்படி தப்புமோ இல்லையோ அப்படின்னு நினச்சின்னு இருந்தேன். ஓரளவுக்கு ஃபினிஷ் பண்ணிட்டேன். 2மே ஃபினிஷ் பண்ணி வச்சுட்டு வந்துட்டேங்க. அதுக்கப்புறம் இந்த 2 சாதா ப்ளவுஸ் தைச்சேன். லைனிங் ப்ளவுஸ் தான், ஆனால் எந்த ஒரு ஒர்க்குமே கிடையாது. அப்படியே ப்ளைனாக தைச்சிட்டேங்க. தைச்சிட்டு இந்த பட்டுப்புடவை ப்ளவுஸ் தைச்சேன். 4 ப்ளவுஸ் லைனிங் ப்ளவுஸ் தைச்சேன்.